Hi everyone, welcome to Takani Hindi YouTube channel. நாம 5 days சீரிஸா வினை சொற்கள் வேர்ப்ஸ்ங்கிறத ஹிந்தியில கத்துட்டு இருந்தோம். இன்னைக்கான வீடியோ அதுல டே 5ல இருக்கும். இந்த டே 5 வீடியோலயும் 50 வினை சொற்கள் 50 ஹிந்தி வேர்ப்ஸ் நம்ம கத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பரா இந்த 5 டேஸ் சீரீஸை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே 250 வேர்ப்ஸ் 250 வினை சொற்கள் ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சிருந்திருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இதை நோட் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணி படிங்க. இப்போ வாங்க இன்னைக்கான 50 வினை சொற்கள் கத்துக்கலாம். மொதல் வார்த்தை தண்ணீர் ஊற்றுவது. தண்ணி ஊத்துறதுக்கு ஹிந்தில பானி டால்னா. பானி டால்னா. பானினா தண்ணி, டால்னா அப்படிங்கிறது பொதுவா பார்த்தா போடுறதுன்னு வரும். டால்னா அப்படிங்கிறது போடுவது அப்படின்னு வரும். ஆனா தண்ணி ஊத்துறதுக்குன்னு தனி வார்த்தை எதுவும் கிடையாது. பானி டால்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தண்ணீர் ஊற்றுவது. பானி டால்னா. பானி டால்னா. கை தட்டுவது. தாலி பஜானா. தாலி பஜானா. கை தட்டுவது. தாலி பஜானா. விசில் அடிப்பது. சீட்டி பஜானா. சீட்டி பஜானா. சீட்டினா விசில், அடிப்பது இல்ல ஒலி எழுப்புறதுன்றது பஜானா. சீட்டி பஜானா. விசில் அடிப்பது. சீட்டி பஜானா. ஊஞ்சல் ஆடுவது. ஜூல்னா. ஊஞ்சல் ஆடுறது. ஜூல்னா. ஜூல்னா ஊஞ்சல் ஆடுறது. தோண்டுவது. கோத்னா. தோண்டுறது. கோத்னா. கோத்னா. கண்ணடிப்பது. ஆங்க் மார்னா. கண் அடிப்பது. ஆங்க் மார்னா. ஆங்க்னா கண்ணு, மார்னா அப்படிங்கிறது அடிப்பது. ஆங்க் மார்னா கண் அடிப்பது. பேச்சுவார்த்தை செய்வது இல்ல பேசுவது, ஒருத்தரோட பேச்சை வளர்த்துக்கிறது. இது பாத்சீத் கர்னா. பாத்சீத் கர்னா. பொதுவா 2 பேர் பேசுறாங்க, அந்த பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றது கூட அந்த பேசுவது அப்படிங்கிறதே பாத்சீத் கர்னா அப்படிங்கிறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நிற்பது. அதாவது எழுந்திருச்சுக்கிறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப நேரமா வெளியே நிக்கிறாங்க, இல்ல உள்ள நிக்கிறாங்க. நிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிற்பது அப்படிங்கிறது கடே ஹோனா. கடே ஹோனா. நிற்பது. கடே ஹோனா. இப்ப எப்படி உட்காருவது அப்படின்னா பேட்னா. எழுந்திருச்சுப்பது அப்படிங்கிறது உட்டுனா. அந்த மாதிரி நிற்பதுன்னு சொல்றது கடே ஹோனா. அடுத்த வார்த்தை நழுவுவது. ஃபிசல்னா. ஃபிசல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நழுவுறதா இருக்கலாம், வழுக்கிறதா இருக்கலாம், இல்ல தவறுறதா இருக்கலாம். இது எல்லாமே ஃபிசல்னா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபிசல் கயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நழுவி விழுந்துருச்சு, இல்ல தவறி விழுந்துருச்சு, இல்ல வழுக்கிருச்சு, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஃபிசல்னா. கொட்டாவி விடுறது. அடுத்த வார்த்தை கொட்டாவி விடுறது. இதுவும் ஒரு செயல் தானே. அப்ப இதுக்கான ஹிந்தி வார்த்தை ஜமாயி லேனா. ஜமாயி லேனா. கொட்டாவி விடுதல். ஜமாயி லேனா. கொரட்டை விடுவது. கொரட்டை விடுறதுக்கு ஹிந்தில கர்ராட்டே லேனா. கர்ராட்டே லேனா. கொரட்டை விடுறது. கர்ராட்டே லேனா. தினசரி வாழ்க்கையில எல்லாரும் செய்யற செயல்கள் தான். கொட்டாவி விடுறது, கொரட்டை விடுறது, இதெல்லாம் தமிழ்ல தெரியுது. ஹிந்தில தெரியணும்னா இந்த வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜமாயி லேனா, கராட்டே லேனா. அடுத்த வார்த்தை கட்டிப்பிடிக்கிறது, ஹக் பண்றது. ஹிந்தில கலே லகானா. கலே லகானா. கலே லகானா. அடுத்தது அடிக்கிறது. பீட்னா. இதுக்கு ஆல்ரெடி ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், மார்னான்னு சொல்லி. அதுவும் யூஸ் பண்ணலாம். பீட்னா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். அடிப்பது மார்னா அல்லது பீட்னா. பீட்னா. நெக்ஸ்ட் ஒன் நடக்கிறது. காலால நடக்கிறத வந்து டெஹல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. டா ஹா இல் அப்படின்னு தான் எழுதியிருப்போம். ஆனா சொல்லும்போது டஹல்னான்னு சொல்லாம டெஹல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கிறது டெஹல்னா. இதுக்கு சல்னா அப்படியும் சொல்லலாம். சல்னா இல்ல டெஹல்னா அப்படிங்கிறது நடப்பது. நெக்ஸ்ட் ஒன் கலெக்ட் பண்றது, சேகரிக்கிறது. இக்கட்டா கர்னா. இக்கட்டா கர்னா. இது சேகரிப்பது, கலெக்ட் பண்றது.
இக்கட்டா கர்னா. அடுத்த வார்த்தை அடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு மார்னா பீட்னான்ற வார்த்தையெல்லாம் பார்த்தோம். இங்க அரையிறது, பலார்னு அரையிறதுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு நம்ம ஹிந்தில என்ன வார்த்தை இருக்கு? தப்படு மார்னா. தப்பட் மார்னா. அரைவது தப்பட் மார்னா. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எத்துறதுக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அரையறத பார்த்தாச்சு. அடுத்து வந்து குத்துவது. முகத்திலேயே குத்துறது, வயித்துல குத்துறது. சோ இப்ப குத்துவது எப்படின்னா முக்கா மார்னா. முக்கா மார்னா. தப்படு மார்னா அரைவது. முக்கா மார்னா குத்துறது. நெக்ஸ்ட் வார்த்தை வளைவது ஜுக்னா. வளையிறது இல்ல குனியிறது இதெல்லாம் வந்து ஜுக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுக்னா வளைவது. ஜுக்னா வளைவது. இதுவே ஜுகானா அப்படின்னா வளைப்பது. இப்போ நீங்க வளையிறீங்க அப்படின்னா அது ஜுக்னா. இதே ஒரு கம்பிய வளைக்கிறீங்க அப்படின்னா அது ஜுகானா. 2 செயல்களும் வேற. நம்ம வளையறதுங்கிறது ஜுக்னா. இதுவே வளைப்பது அப்படிங்கிறது ஜுகானா. ஜுக்னா ஜுகானா. அடுத்தது பிசைவது. மாவு பிசைறது. ஓகே, இந்த மாதிரி பிசையறதுன்னு சொல்லணும்னா கூத்னா. கூத்னா. பிசைவது கூந்த்னா. நெக்ஸ்ட் ஒன் புரட்டுவது. அதாவது தோசைய திருப்பி போடுறது, இல்ல ஒரு சப்பாத்திய திருப்பி புரட்டி போடுறது. இந்த மாதிரி ஃபிளிப் பண்றதுன்னு சொல்றது. புரட்டுவதுன்னு சொல்றதுக்கு பலட்னா. பலட்னா. புரட்டுவது பலட்னா. நெக்ஸ்ட் ஒன் கரைப்பது. கரைப்பது ஹிந்தில கோல்னா. கரைப்பது கோல்னா. கோல்னா. தெளிப்பது. தண்ணி தெளிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சிடக்னா. தெளிப்பது சிடக்னா. தெளிப்பது சிடக்னா. நெக்ஸ்ட் ஒன் சேகரிப்பது நிச்சோடுனா. சேகரிப்பது நிச்சோடுனா. நிச்சோடுனா. இது சேகரிப்பது. நெக்ஸ்ட் ஒன் வடிப்பது. டீய வடிக்கிறோம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ற அந்த செயல் என்ன சொல்லணும்னா சாணுனா. சான்னா. இது வடிப்பது. நெக்ஸ்ட் ஒன் வறுக்கிறது. ஃப்ரை பண்றது. உருளைக்கிழங்கு வறுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வறுப்பது அப்படிங்கிறது தல்னா. 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு தல்னா, வறுப்பது தல்னா. இன்னொன்னு பூன்னா. பூன்னா. எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். தல்னா வறுக்கிறது, பூன்னா அதுவும் வறுக்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் ஊற வைக்கிறது பிகானா. பிகானா ஊற வைப்பது. ஊற வைக்கிறது பிகானா. பூசுவது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரெட் மேல ஜாம பூசுறீங்க, தடவுறீங்க, பூசுறீங்க. இதுக்கு லகானா. லகானா. பூசுவது லகானா. மூடுவது டக்கன்னா. பொதுவாவே மூடின்னு சொல்லணும்னா இப்போ ஒரு டப்பாவுடைய மூடின்னு சொல்றோம்னா டக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கன் அப்படின்னா மூடி. அப்ப டக்கன்னா அப்படின்னா மூடுவது அப்படிங்கிற செயலை குறிக்கும். மூடுவது தக்கன்னா. சுருங்குவது சிகுட்னா. சுருங்குவது சிகுத்னா. நெக்ஸ்ட் ஒன் காலி செய்வது, எம்டி ஆக்குறது, தீந்து போக வைக்கிறது. இது காலி கர்னா. சிம்பிளா தமிழ் மாதிரியே இருக்கும். காலி செய்வது காலி கர்னா. காலி கர்னா. தைப்பது சில்னா. தைப்பது சில்னா. சில்னா. சாய்வது. சாஞ்சுக்கிறது வந்து டிக்னா. டிக்னா. சாஞ்சுக்கிறது டிக்னா. மடிப்பது தஹ் கர்னா. மடிப்பது தஹ் கர்னா. தஹ் கர்னா. தூசி தட்டுறது தூல் ஜாடுனா. தூல் ஜாடுனா. தூள் அப்படின்னா தூசி, ஜாடுனா அப்படின்னா அதை டஸ்ட் பண்ணி விடுறது, தட்டி விடுறது.
தூள் ஜாடுனா தூசி தட்டுவது. அடுத்தது இஸ்திரி செய்வது, அயர்ன் பண்றது. ஹிந்தில இஸ்திரி கர்னா. இஸ்திரி கர்னா. தமிழ் மாதிரியே இருக்கு. இஸ்திரி செய்வது, இஸ்திரி கர்னா. கலட்டுவது, இப்ப செருப்ப கலட்டுறது. உடுத்திக்கிறது போட்டுக்கிறதுனா பெஹன்னான்னு படிச்சோம். கலட்டுறது உத்தார்னா. உத்தார்னா. கழட்டுவது உத்தார்னா. சிக்கலாக்குவது இல்ல சிக்கல் போடுறது, முடிச்சு போடுறது, இதெல்லாம் வந்து உல்ஜானா. உல்ஜானா. சிக்கலாக்குவது இல்ல சிக்கு போடுறது, இதெல்லாம் உல்ஜானா. இதுவே சிக்க அவிழ்ப்பது இல்ல ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பது, இதெல்லாம் சுல்ஜானா. சுல்ஜானா. உல்ஜானா, சுல்ஜானா. சிக்கல் ஆக்குறது, சிக்கலை எடுக்கிறது. இது உல்ஜானா, சுல்ஜானா. நெக்ஸ்ட் ஒன் பின்னல் செய்வது, அதாவது தலைமுடிய பின்னுறது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா சோட்டி பனானா. சோட்டி பனானா. சோட்டினா பின்னல். சோட்டி பனானா அப்படின்னா பின்னல் செய்வது, பின்னல் பின்றது. இது சோட்டி பனானா. சோட்டி பனானா. நெக்ஸ்ட் ஒன் காதில் முணுமுணுப்பது. ரொம்ப சைலண்டா, ரொம்ப கம்மி வாய்ஸ்ல விஷயங்கள் சொல்றத வந்து ஃபுஸ் ஃபுசானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுஸ் ஃபுசானா. காதில் முணுமுணுப்பது ஃபுஸ் ஃபுசானா. ஃபுஸ் ஃபுசானா. அடுத்தது சிறு தூக்கம் எடுப்பது. சின்னதா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்குறதுக்கு ஜப்கி லேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்கி லேனா. ஜப்கி லேனா. நெக்ஸ்ட் ஒன் ஊதுறது ஃபூங்க் மாறனா. ஊதுறது, இப்போ கேண்டில் இருக்கு, கேண்டில்ல ஊதி அணைச்சிடு அப்படின்னு சொல்லணும்னா ஃபூங்க் மாறனா அப்படின்னு சொல்லணும். ஃபூங்க் மாறனா அப்படின்னா ஊதுவது. நெக்ஸ்ட் ஒன் மூச்சு இழுப்பது, மூச்சு வாங்குறது, அதை எடுத்துக்கிறது வந்து சான்ஸ் லேனா. சாஸ் லேனா. சாஸ்னா மூச்சு காத்து, மூச்சு எடுத்துக்கிறது லேனா. சாஸ் லேனா. இதே மூச்சு விடுறது சாஸ் சோடுனா. சாஸ் லேனா, சாஸ் சோடுனா. சான்ஸ் லேனா, சான்ஸ் சோடுனா. நெக்ஸ்ட் ஒன் அழிப்பது, எரேஸ் பண்றது. இதுக்கு என்ன சொல்லலாம்னா மிட்டானா. 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 இது மிட்டாயின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் மாதிரி தெரிஞ்சாலும் அது வேற, இது வேற. அழிப்பது அப்படிங்கிறது மிட்டானா. நெக்ஸ்ட் ஒன் கிழிப்பது. இது ஃபாட்னா. ஃபாட்னா. இது வந்து கிழிப்பது. ஃபாடுனா. நெக்ஸ்ட் வார்த்தை ஹிந்தில பாருங்க, உல்டா கர்னா. உல்டானா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தழையிலா செய்யறது தான் அந்த உல்டா. உல்டா கர்னா அப்படின்னா அது அப்படியே திருப்பி போடுறது இல்ல தலைகீழ் ஆக்குறது, இதுதான் உல்டா கர்னா. உல்டா கர்னா. அது அப்படியே தலைகீழ் ஆக்குறது. நெக்ஸ்ட் ஒன் சேலை கட்டுறது. இதுக்கு சாடி லப்பேட்னா. சாடி லப்பேட்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சாடினா சாரி, லப்பேட்னா அப்படிங்கிறது கட்டுறது. சாடி லப்பேட்னா. எஸ், அவ்வளோதாங்க. இதோட நம்மளோட 50 வேர்ப்ஸ் இந்த வீடியோல பார்க்க வேண்டிய 50 வினை சொற்கள் சீக்கிரமாவே முடிச்சாச்சு. இந்த 5 டேஸ் சீரீஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு 250 வேர்ப்ஸ் கிளியரா கிடைச்சிருந்திருக்கும். நிறைய தினம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை கன்ஃபியூசிங்கா இருந்ததுன்னா எந்த சந்தேகம்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் முழுக்கவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.